சகாவத்து சகி அது கொடுக்குற குணம் அல்லாஹ்வுக்கு சேர்ந்தது. அதனால் அந்த சஹாபி போன இடத்துல வியாபாரம் செஞ்சு அந்த ஊரில் வாழ்ந்த 3 குமர் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. பண வசதி இல்லைன்னு சொன்ன இவங்க காசை அப்படியே 3 பேருக்கும் கொடுத்துட்டார். வரமாட்டார்னு யார் தான் நபி சொன்னாங்களோ அவர் கொடுத்துட்டார். 3 குமர் பிள்ளைகளும் கை தூக்கிட்டாங்க. எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு அல்லாஹ், இவர் நீண்ட வயசை கொடு, என் வயசு எனக்காக கொடு, எனக்காக கொடு. 3 பேர் துவா கேட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வயசு ஆகிடும். திரும்பி வந்துட்டார். அப்போ பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே போய் சதக்கா கொடுத்தது காரணமாக தர்மம் செஞ்சு 3 குமரை வெளியாக்கினதுனால 3 குமர் பிள்ளைங்க செஞ்ச துவாவை வச்சு அவங்களுக்கு வயசை கூட்டிட்டான் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. இப்போ நபியுடைய பார்வை ஹக்கு. அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நபி அவர்கள் உள்ளத்தில் அவங்க துவா கேட்டிருக்காங்க. அந்த துவாவின் பிரதிபலனாக அவர் சக்காவத்து தர்மம் செஞ்சுட்டார். சம்பாரித்த காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார். அவருக்கு தெரியாது நம்மளுக்கு மௌத்து இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா சதக்கத்து ரத்துல் பலா வல் கலா, சதக்கா பலாவை விட்டு கலாவை விட்டு காப்பாற்ற வராங்க. அதில் தான் அவங்க காப்பாற்றப்பட்டார்கள், திரும்பி வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குணத்தில் சேர்ந்தது தான் சகியெல்லாம்.